ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் நம்ம ரோகிணி எப்படியாவது மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காகவே அவங்க அங்கிளை கூட்டிகிட்டு ரூமுக்கு போயிட்டாங்க. ஓவர் ஆக்டிங் பண்ணி ஏதாவது சொதப்பிடாத, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சூடு வச்சிருவேன்லாம் மிரட்டுறாங்க. என்னடா அது, இந்த பொண்ணு இந்த அளவுக்கு மிரட்டுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் மணிரத்னம்னு சொன்னோன்னே ஆஃப் ஆகிட்டார். அவருக்கு தான் படத்தில் நடிக்கிறது ரொம்ப பிடிக்குமே, அந்த ஒரு ரீசனுக்காக மணிரத்னம் டேரக்டர் சார்னு சொன்னோன்னே ஆஃப் ஆகிட்டாரு. என்னடா இது, இப்படிலாம் ஆஃப் பண்ணலான்றது தெரியாமல் போயிடுச்சு முன்னாடி அப்படின்னு ரோகிணிக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ரோகிணி தூங்குங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம முத்து குட்டி போட்ட பூனை கணக்காக நடந்துகிட்டே இருக்காரு. நடந்துட்டு யோசிக்கிறாரு, எனக்கு இந்த ரோகிணி மேலே பயங்கர டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ரோகிணியை பற்றின உண்மையெல்லாம் நம்ம முத்து தாங்க கண்டுபிடிக்க போகிறாரு. வேறு வழி இல்லை, ரோகிணி நல்லா தொக்கா மாட்ட போகிறாங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா? பொங்கல் முடிஞ்சு போகிறதுக்குள்ளே மாட்டிடுவாங்களாட்டுக்கு. யாரால்? அவங்க அங்கிளால். அதுக்கப்புறம் ஒரு வழியாக பொங்கலுக்கு எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுப்பை வச்சு நல்ல பொங்கல்லாம் பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம் பார்த்து கோலம் போட்டிருக்கிறது யாருன்னு கேட்டோன்னே வேறு யார், மீனா அண்ணி தான் அப்படின்னு சொன்னோன்னே சூப்பராக இருக்குன்னு ஸ்ருதி சொல்லிட்டாங்க. அது கொண்டு விஜயாவுக்கு பொறுக்காதே, இதே இவங்க 2 மருமகளை பாராட்டியிருந்தால் ஓஹோன்னு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா பொங்கல் வைக்க ரெடி பண்ணுறாங்க. நம்ம மீனா 3 அடுப்பையும் சேர்த்து பார்த்துக்கறனால அதுக்கு ஒரு பாராட்டு. நம்ம ரோஹிணிக்கு வேறு கொஞ்சம் ஒரு மாதிரி வயிற்றுச்சல் ஆயிடுச்சு. போயிட்டு அங்கிளை எழுப்பிட்டு கூட்டோமான்னு, ஐயோ அவர் வந்தால் பயங்கர பிரச்சனையாகுமேன்னு சொல்லிட்டு போயிட்டு உள்ளே கூட்டு வந்துட்டார். வெளில கூட்டம் தான். உங்கள் ஊர்லலாம் பொங்கல் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே எங்கெங்க பிஸ்னஸ் டல் அடிக்கும்னு சொல்லிட்டாரு. வியாபாரமே ஆகாதுன்னு எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் லீவுனால டல் அடிக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க நம்ம ரோகிணி. அது மட்டும் இல்லைங்க, பொங்கல் செஞ்சு சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பிட போகிற டைமில் அவர் பொங்கலுக்கு ஆட்டுக்கறி கேட்குறாரு, குடல் ரத்தம்லாம் கேட்குறாரு. என்னடா அது இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் டவுட்டாகவே பார்க்க ஆரம்பிச்சாங்க. என்னங்க இவர் பண்ணுறது எதுவுமே சரியில்லைன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஹாப்பியாக ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.